ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம 108 முருகர் கோவில் பற்றி 108 முருகர் கோவிலும் அங்கே இருக்கிற முருகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது போன வாரம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் முருகர் கோவில் யாருன்னா, 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் முருகர் பற்றி தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் கடற்கரை ஓரத்தில் இருக்குது. மற்ற 5 படை வீடும் மலை கோயிலாக இருக்கும். ஆனால் இந்த படை வீடு மட்டும் திருச்செந்தூர் மட்டும் பீச்சு கிட்டே இருக்குது. அதாவது கடற்கரை ஓரத்தில் இந்த முருகர் கோவில் இருக்குது. எல்லாருக்குமே இந்த கோவிலை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதோட இந்த முருகர் கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதாவது இந்த கோவிலில் இந்த கோவிலோட வரலாறு சொல்லணும்னா, சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகர் படை வீரர்களோட போகும்போது இந்த இடத்துல தங்கி இருந்துட்டு அவர் போனதாக சொல்லப்படுது. அதனால் இங்கே கந்தசஷ்டி ரொம்ப விசேஷமாக நடத்துகிறாங்க. மற்ற கோவில்கள்லாம் 6 நாள் கந்தசஷ்டி முடிஞ்சிடும். ஆனால் இங்கே மட்டும் திருக்கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 12 நாள் முருகருக்கான விசேஷங்கள் செய்கிறாங்க. இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய நடத்தி கொடுக்குறார் முருகர். இன்றைக்கி இருக்கிற இந்த கலியுக மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக முருகர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆனால் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தெரியாதவங்க யாருமே கிடையாது. மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக நம்மளோட கரும வினைகள் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னா அதை கொஞ்சமாவது நமக்கு குறைக்கணும் அப்படின்னு நம்ம விதியில் இருந்ததுன்னா, அப்படி இருந்தால் மட்டும்தான் திருச்செந்தூர் போக முடியும். ஏன்னா என்னோடய அனுபவத்துலையுமே சொல்கிறேன், நான் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். அங்கே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதுவுமே அந்த இடத்துல முருகர் வேல் இருக்காது அவர் கையில். ஒரே ஒரு தாமரைப்பூ தான் கையில் வச்சுருப்பார். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடலில் குளிக்கிறது, அப்புறம் நாழி கிணறுன்னு சொல்கிறாங்களே அதில் குளிக்கிறது. ஆனால் நான் நாழி கிணறுலாம் குளிக்கலைங்க. ஆனால் அப்படியே முருகரை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இங்கே யார் பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா, அருணகிரிநாதர் மட்டும்தான் இங்கே பாடல் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கோவில் எந்த இடத்துல இருந்தோ கண்டிப்பாக நம்ம ஈஸியாக போகிறதுக்கு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறதுனா, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, அதாவது கார்த்திகை மாதம் வருது இல்லையா, கார்த்திகை தீபம், அந்த திருக்கார்த்திகை, அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், இப்படி அத்தனை விசேஷங்கள் அந்த கோவிலில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது திருச்செந்தூர் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தீபாவளி கழித்து கந்தசஷ்டி வரும். கந்தசஷ்டிக்காக நிறைய பேர் நிறைய விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கந்தசஷ்டியில் எந்த அனுபவமும் கிடையாது. நான் விரதம்லாம் இருந்ததில்லை. இப்போ வயசாயிடுச்சு எனக்குமே. அதனால் என்னால் விரதங்கள்லாம் இருக்க முடியாது. ஆனால் கந்தசஷ்டியில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அவங்களாம் விரதம் இருங்க. அதுக்கப்புறம் முருகர் கோவிலுக்கு போங்க. அதுக்கப்புறம் அந்த 6 நாளில் நம்மளை எந்த அளவுக்கு வருத்தி முருகருக்காகன்னு சொல்லக்கூடாது, நம்மளே வருத்தி நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி இந்த கந்தசஷ்டி நடக்கிற இந்த 6 நாளில் நம்மளே வருத்தி நம்ம விரதங்கள் இருந்து முருகர்கிட்ட கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக கொடுப்பாருன்றது ஐதீகம். ஆனால் முருகருக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்காக விரதம் இருக்கிறோம். நமக்காக விரதம் இருந்து நம்ம முருகர்கிட்ட கேட்குறோம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட அந்த வேண்டுதல் அவர் ஏற்றுக்க தான் போகிறாரு கண்டி, அவருக்காக நம்ம விரதம் இருக்கிறோன்னு சொல்லி அவரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இது என்னோட அனுபவத்தில் என்னோடய கருத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லா தெய்வங்களும் எனக்கு இதை செய் அதை செய்யன்னு எந்த தெய்வமும் கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம அவருக்காக தியாகத்தை பண்ணி செய்யும் போது நமக்கு முழு பலனாக தருவாங்கன்றது தான் விரதங்கள் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை தான் இதை சொல்கிறேன். நான் இதுதான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவம், எனக்கு தெரிஞ்ச
கருத்தை தான் உங்களோட சொல்லுவேன். கண்டிப்பாக யாருக்காவது நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்குது, நிறைய பேர் மேலே எனக்கு கோபமாக இருக்குது, என்னை வாழவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல, என்னோடய சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது, நான் எந்த கோயிலுக்கு எந்த தெய்வத்தை போய் பார்த்து நான் என்னோடய பிரச்சனையை முடிச்சுக்கிறது அப்படின்னு யாராவது கவலையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டியை இந்த 6 நாளை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக முருகர் வந்து எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக குறைச்சிடுவார். சில பேருக்கு வேண்டுதல் வச்சா தீர்த்துடுவார், சில பேருக்கு குறைச்சி கொடுப்பாரு, சில பேருக்கு அந்த விஷயமே அந்த கஷ்டமே இல்லாத தடையுமே இல்லாத கூட அழிச்சிடுவார். இந்த 6 நாள் கந்த சஷ்டியில் நீங்கள் அவருக்காக உள்ளன்போடு கண்டிப்பாக பூஜை செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். எனக்கு வந்து இந்த 6 நாள் கந்த சஷ்டியோட அனுபவங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்பலாம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் முருகர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும், நமக்கு இப்படி செய்வார் இப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு. ஆனால் முருகர் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அவரோட நாமாவை சொல்லணும், அவருக்கு ஏதாவது பாடல்கள் பாடலாம், அப்படி இல்லைன்னா அவருக்காக ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், அவர் கண்டிப்பாக மனசு இறங்கிடுவார். அந்த 2 சொட்டு கண்ணீரில் மனசு இறங்கி எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு, இனியும் செய்வாருன்ற நம்பிக்கையில் அவரை வந்து நான் பூஜை செஞ்சுக்கிட்டே வரேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படியோ அப்படி தான் இந்த செவ்வாய்க்கிழமை பூஜையுமே எங்கள் வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு மனோதைரியம்னு ஒன்று வேணும். அது எந்த மருந்து மாத்திரையாலையும் கொடுக்க முடியாது. நமக்கு நம்மளே தைரியம் சொல்லிக்கணும். அந்த தைரியத்தை நமக்கு நம்மளே சொல்லிக்கிறதுக்கு கூட ஒரு கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம முருகரை பிடிச்சோம்னாக்கா கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு வழியை காட்டுவார். அந்த தெளிவான வழியை எங்கேருந்து வரும்னா நமக்குள்ளே இருந்து தான் வரும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். எனக்கே எல்லாம் தெரியணும்னு சொல்லிட முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னு எதை சொல்லுவேன்னா, நமக்கு வர பிரச்சனைகள், நமக்கு வர கஷ்டங்கள், நமக்கு வர துன்பங்கள், நமக்கு வர அடுத்தவங்கள தொந்தரவு, இது அத்தனையுமே நம்ம தான் சரி பண்ணணும். யாருக்கிட்ட போய் நம்ம விஷயத்த சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசி பாருங்கள். 24 மணி நேரத்தில் 5 நிமிஷம் கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்து பேசினோம்னாக்கா கண்டிப்பாக அவர் வந்து கேட்பார். அதுதான் வந்து வருஷம் முழுசும் வர அந்த சஷ்டியை விட இந்த 6 நாளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அப்புறம் நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிறாங்க. அது நிறைய பேர் அனுபவிச்சும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. எதுவுமே இங்கே கிடைக்காதுன்னு யாரும் இருக்காதீங்க, எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம முயற்சி செய்கிறதுல மட்டும்தான் அதை வந்து நம்ம அடைய முடியும். ஏன்னா என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில், என்னோடய ஆன்மீக அனுபவத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஏன்னா பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பக்தியில் நம்பிக்கையை செலுத்தி செய்கிறோமோ அந்த விஷயம் வந்து சக்ஸஸில் தான் முடியும். ஆனால் நிறைய கஷ்டங்கள் வரும். இப்போ 6 நாள் நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறோன்னா அதுக்குண்டான தடைகள் வரும், தொந்தரவுகள் வரும், நிறைய வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம அதை சாதிச்சிட்டோம்னாக்கா அந்த விஷயம் கண்டிப்பாக உடனே நடந்துடும். ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆரம்பிப்போம், ஆனால் அதை வந்து முடிக்க முடியாது. அப்போ முடிக்க முடியாதுன்னு வரும்போது அது முடியாதுன்ற வார்த்தையே நம்மக்கிட்டேருந்து தான் அந்த வார்த்தையே வரும். ஏன்னா என்னால் முடியாது நம்ம தான் அதை தள்ளி வைப்போம். ஆனால் நம்மளால் முடியும்னு அதை எப்படியாவது தாண்டி வந்துடுங்களேன், அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. இந்த வெத்தலை விளக்கு கூட நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக போட்டுட்ருக்கேன். இந்த விளக்கு போட்டால் முருகருக்கு பிடிக்குன்னா அதை அவர் போட வச்சுடுவார். நம்மளை வந்து எத்தனையோ நாளில் வந்து 5 வெத்தலை தான் இருக்கும் விளக்கு ஏற்ற போகும்போது, ஆனால் அது போய் வாங்க முடியாதுன்னு அவர் தடையாக காட்டுவார். ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பூஜையை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் வெத்தலையை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் 6 வெத்தலை ஏற்றுவோம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து நிறைய தள்ளி வச்சுருவோம். இது இல்லைன்னா பரவாயில்ல போ அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த விஷயம் இதை முடித்தே தீருவேன் நான் அப்படின்னு
நம்ம தொடர்ந்து பூஜை செய்ய 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 தான் நமக்கு எல்லா தெய்வத்தோட பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கந்த சஷ்டி 6 நாளும் கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நானும் ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணுறேன். அப்படி இந்த கந்த சஷ்டியில் நான் ஏதாவது பண்ணேன்னா உங்களோட அடுத்து வர வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த முருகனோட 108 கோவில் முருகர் பற்றி பேசுகிறோம் இல்லையா, அது யாருக்காவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து நம்ம அடுத்த முருகரை பற்றி பார்க்கலாம். இப்போ 2 முருகர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முருகர் மேலே பாரத்தை போட்டு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் 108 முருகன் கோவிலை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெற்றிகரமாக 2வது வாரத்துலேயும் 2வது படை வீடு முருகரை பற்றி பேசிட்டோம். திருச்செந்தூர் முருகர் அவரோட இந்த கோவிலோட நாமா என்னென்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திருச்செந்தூர் பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். ஆனால் எனக்கு பயமாக தான் இருக்குது. இந்த 108 கோவில் ஆரம்பிச்சிட்டா இந்த 108 வாரம் கம்ப்ளீட்டாக முடிக்கணுன்றது முருகர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, என் கையில் இருக்குதுன்னு என்னால் சொல்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது கடவுளோட கையில் தான் இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் செய்யும் போது அப்படி தான் யோசிப்பேன், கடவுளே இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிடணும், அது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் வேண்டி தான் நான் எல்லா விஷயமும் ஆரம்பிப்பேன். அதனால் 108 முருகர் கோயில் பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. உங்களுக்கு சொல்கிறது மூலிமா எனக்கும் நானே சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓகேங்க, என்னோடய பூஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தது தீபாவளி வரப்போகுது. இன்னும் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ வரும். அதில் எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ் சொல்லிடலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இவ்வளோ நாளாக என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, பை, தேங்க்யூ.